Hi guys, ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒரு கிராம் பார்த்து 1 kgக்கு நீங்கள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஆனியன், பச்சை மிளகா அது ரெண்டுத்தையும் போட்டுட்டு கல் உப்பு கரெக்டாக 2 டீஸ்பூன், 1 kgக்கு 2 டீஸ்பூன் நீங்கள் போட்டு, எதுக்காக நம்ம கல் உப்பு ஸ்டார்டிங்கே போடுறோன்னாக்கா சீக்கிரமாக வெங்காயம் வெந்து வரும், அதுக்காக தான் முன்னாடியே போடுறோம். இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்குவாங்க ஃபுல்லாக. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது நான் பூண்டு பேஸ்ட் தனியாக வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக வச்சுருக்கேன். ரெண்டுத்துலேயும் 100 கிராம்ஸ் வந்துட்டு இஞ்சும் 50 கிராம்ஸ் வந்து பூண்டும் போடுங்க. இது வந்துட்டு மசாலா, நம்மளுடைய மசாலா, அதாவது சக்தி சிக்கன் மசாலா வந்துட்டு கரெக்டாக ஒரு 100 கிராம்ஸ், 1 kgக்கு 100 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் சுகர் மட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு பேஸ்ட் போடுறோம். ஆல்ரெடி நான் அளவு எடுத்து வச்சுருக்கேன், 100 கிராம் 100 கிராம்ன்ட்டு. இது சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டிருப்போம். இப்போ மசாலா போட்டுக்கலாம். இப்போ மசாலா போட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க வச்சிங்கனாக்கா எண்ணெய்லாம் மேலே வர வரையும் விட்டுட்டு, அந்த நேரத்தில் நம்ம பாஸ்மதி ரைஸை வந்துட்டு 80% அளவுக்கு வேக வச்சு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா எல்லா ரைஸும் போட்டுட்டு லெவலாக வரணும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். எப்போவுமே இந்த ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் வந்து ரைஸ் வந்துட்டு ப்ராப்பராக இந்த மாதிரி பரப்பி வச்சுக்கோங்க. 70% கரெக்டாக பாயில் ஆகிற அளவு நீங்கள் பார்த்து கரெக்டாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா பரப்பி விட்டிங்கனாக்கா எண்ணெய்லாம் மேலே வரும். உங்களுக்கு வரல அந்த அளவுக்கு இல்லைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ரைஸும் மசாலாவும் அந்த லெவலுக்கு வரணும் கரெக்டாக. அதுதான் தண்ணி லெவலை செக் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு தண்ணி லெவல் வந்து பார்க்க முடியும் ஈஸியாக. இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால தண்ணி ஊற்றுறேன் 2 கிளாஸ்க்கு. பார்த்தீங்களா, இப்போது அந்த எண்ணெய்லாம் லைட்டாக மேலே வந்திருக்கு. அந்த லெவலில் நம்ம வந்து கரெக்டாக தண்ணி லெவல் இந்த லெவலில் தான் இருக்கணும். இந்த லெவல் தண்ணி நீங்கள் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வேறு வேறையாக வரும், சூப்பராக வரும் உங்களுக்கு பிரியாணி.
இந்த மாதிரி சைடெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ வந்து சைடு வந்து அடி பிடிக்காது. அதனால் அப்படி பண்ணிவிட்டு இப்போ தம் ப்ராசஸ் போயிடலாம். அவ்வளோதான், மூடியாச்சு. மூடினோடனே ஒரு வெயிட் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி எடுத்து மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு க்ளீனாக பார்த்துக்கோங்க. 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் சிம்மில் 10 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து தம்மில் விடணும். விட்டுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். மெயினாக வந்து நம்ம பிரியாணி அடிக்கிற விதம் தான் கரெக்டாக அடிக்கணும். மசாலாவும் ரைஸும், ஏன்னா மசாலா ஃபுல்லாக கீழே இருக்கும், ரைஸ் மேலே இருக்கும். ஸோ அது ப்ராப்பராக பார்த்து நம்ம கலந்து அடித்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.